பொண்ணு தூங்கி எந்திரிச்சு இன்னைக்கு என்ன டேட்னு கேலண்டர்ல பாக்குறா. இன்னைக்கு ஹார்ட்னு வரைஞ்சு வச்சிருக்கா. இதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவளும் ரொம்ப சந்தோஷமா பெட்ல இருந்து எழுந்து வந்து புது ட்ரெஸ் போட்டுக்கிறா. அப்படியே ஷூவும் எடுத்து மாட்டிக்கிறா. அப்படியே தலையில இருக்கிற கேப்ப கழட்டுறா. அப்பதான் அவன் முடி அதிகமா இருக்குது. சோ இவன் இன்டர்நெட்ல என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்னு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலே பாத்துக்கிட்டே இருக்கா. அதுல ஒரு ஹேர் ஸ்டைல் இவளுக்கு ரொம்பவுமே பிடிச்சு போயிருது. அந்த ஹேர் ஸ்டைல் சின்ன வயசா இருக்கும் போது இவங்க அம்மா இவளுக்கு போட்டு விட்டுருப்பாங்க. சோ அதனால இவ அந்த ஹேர் ஸ்டைலே ட்ரை பண்ணலாம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவளும் அந்த வீடியோவை ஆன் பண்ணி எப்படி இந்த ஹேர் ஸ்டைல பண்றதுன்னு பார்த்து இவளும் எதையோ பண்ணி வைக்கிறா. அதுக்குள்ள அவங்க அப்பா உள்ள வந்துடுறாங்க. இவ வித்தியாசமா பண்ணி வச்சிருக்கிறத பார்த்துட்டு இவள அந்த ரூம்ல இருந்தே கூட்டிட்டு போய் அவங்க அப்பா கேப்ப மட்டும் மாட்டி விட்டுறாங்க. அம்மா வரதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த குட்டி பொண்ணு கேப்ப தள்ளி விட்டுட்டு அவங்க அப்பா கையில சீப்பை கொடுக்குறா. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்கன்னு சொல்றா. அவங்க அப்பாவும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப தலையில சீப்பை வைக்கும் போது அந்த சீப்பு இவரை அடிச்சிருது. இவரும் சீப்பை தூக்கி போட்டுட்டு பாக்ஸிங் பண்ற மாதிரி அந்த ஹேரை ஒவ்வொன்னா புடிச்சு கட்டி வைக்கிறாரு. ஆனாலுமே அந்த ஹேர் ஸ்டைல் வரவே இல்லை. இவருமே ரொம்ப டயர்ட் ஆயிராரு. இவரு இதெல்லாம் செட் ஆகாதுன்ட்டு திரும்பவும் அந்த கேப்பையே தூக்கி தலையில வைக்கிறாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு அது வேணாம் தள்ளி விட்டுட்டு சோகமா எந்திரிச்சு ஓடி போயிடுறா. அவளோட ரூமுக்கு போய் லாக் பண்ணிடுறா. அப்ப இவர் பின்னாடியே போயிட்டு அந்த கதவை தட்டி பாக்குறாரு. ஆனா திறக்கல. இவர் அங்கேயே சோகமா கீழே உட்கார்றாரு. உள்ள போன அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா இவளுக்கு பண்ணிவிட்ட ஹேர் ஸ்டைல வீடியோவா எடுத்து வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட காட்டுறா. அவங்க அப்பாவும் அதை பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தலைக்கு ஜெல்லெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல செட் பண்றாங்க. கடைசியில செட் ஆயிடுச்சு. அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உடனே அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. ஆக்சுவலா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. அவங்க தலையில முடியலாதனால ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த குட்டி பாப்பா ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மாவை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. அவங்க அம்மாவுமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவளோட ஹேர் ஸ்டைல் பாக்குறாங்க. ரொம்ப அழகா இருக்கிறா. அதை நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணு இவ வரைஞ்ச டிராயிங் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறா. அந்த டிராயிங்ல இவ அவங்க அம்மாக்கு முடியலாத மாதிரி வரைஞ்சிருக்கா. ஆனாலுமே அவங்க அம்மா தலையில ஒரு கிரீடமா வச்சிருக்கா. இதை பாக்குற அவங்க அம்மாக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிருது. உடனே அவங்க அம்மாவும் தலையில கட்டி இருக்கிற துணியை எடுத்துறாங்க. இதை பார்த்துட்டு 3 பேருமா சேர்ந்து ஹக் பண்றாங்க. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்றனால அவங்கள கூட்டிட்டு போகிறதா இவங்க 2 பேருமே இவ்வளவு அழகா ரெடி ஆகி வந்திருப்பாங்க. இப்ப ஹாப்பியா வீட்டுக்கு போறாங்க. உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.